வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெந்தய குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையானதை வறுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தோன்னே நம்ம பெருங்காயத்தை போட்டுக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. நம்ம இதை பொடியை அரைச்சிக்கலாம். இப்போது மண் சட்டி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம கடுகு போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அங்கே ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு நம்ம போட்டிருக்கோம், இங்கே கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போது காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. ஒரு கை நிறையா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கூட உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னே குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போது 1 நிமிஷம் நல்லா பெரட்டியாச்சு. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். திறந்து பாருங்க, இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதி விட்டாச்சு. இப்போ வெந்தயத்தையும் கடலைப்பருப்பையும் போட்டு அரைச்ச பொடியை சேர்த்திக்கலாம். அவ்வளவுதான், இதை லைட்டா கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ ரொம்பவே டேஸ்டான வெந்தய குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.